வணக்கம். இப்போ நம்ம திணை இயல் கோட்பாடை பற்றி பார்க்க போகிறோம். திணை இயல் கோட்பாடு அப்படிங்கிறது பொதுவாக தமிழர்கள் உலகத்திற்கு கொடுத்த கொடை அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இது வந்து ஒரு தனித்தன்மையான ஒரு கோட்பாடு. உலகத்தில் பல பண்டைய சமூகங்கள் வாழ்ந்தால் கூட இது ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்புத்தன்மை வாய்ந்தது. மற்ற சமூகங்களுக்கு இதை பற்றியான சிந்தனை மரபு ரொம்ப குறைவு. நமக்கு தான் அது கூடுதல். அது ஏன் அப்படின்னா, இந்த சிந்தனை மரபுக்கான காலம், அதுக்கான சூழல் எல்லாமே வந்து பொருத்தமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வந்து இந்த வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கான குணங்கள், அதனுடைய பண்புகள் என்பது ஒரு தனித்தன்மையானது. வடக்குலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கோ, குளிர்பகுதியில் வாழக்கூடியவங்களுக்கோ, கடுமையான ஒரு பாலை நிலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கோ இல்லாத ஒரு மாடரேட் கிளைமேட் கண்டிஷன் சொல்லுவோம். அது ஒரு பொருத்தமான ஒரு சூழல் அமைப்பு, தட்பவெட்ப சூழல் அமைந்த இடம் இந்த ட்ரோபிக்கல் ரீஜன் சொல்லக்கூடிய வெப்பமண்டல பகுதி. இந்த வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து நீண்ட காலமாக தொடர்ந்து வேளாண்மையில் ஈடுபடுறதுனால அவங்களுடைய சிந்தனையிலையும் அதுக்கான ஒரு வகையான மாற்றம் ஏற்பட்டு, அந்த அடிப்படையில் நம்ம தமிழ் சமூகத்தில் கிடைச்ச ஒரு அரிய ஒரு கருத்து தான் இந்த திணையியல் கோட்பாடு. இப்போ திணை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். திணை அப்படிங்கிறத நம்ம சொல்லும் பொழுது ஒரு 6 பொருட்கள் இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம 2 பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று வாழும் இடம் அல்லது வீடு, இன்னொரு பொருள் வந்து ஒழுகலாறு, அதாவது வாழும் முறை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 தன்மை கொண்டு போல வேறு பொருள்கள்லாம் இருக்குது. இடம் இருக்குது, பூமின்னு ஒரு பொருள் இருக்குது, பல பொருட்கள் இருக்குது. ஆனால் இந்த 2 பொருட்களும் ஏன் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு பொருத்தமான ஆங்கில சொல் இருக்குது. ஈகோ அப்படின்னு ஒரு சொல் பயன்படுத்துகிறாங்க. ஈகாலஜி அல்லது ஈகோ அப்படின்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈகாலஜி, இந்த லஜி அப்படின்னு வர்றது எல்லாமே பெரும்பாலும் இயல் அப்படின்னு வரும். அந்த இயல் அப்படின்னா சயின்ஸ் அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய சொல் தான் அந்த ஈகாலஜி அப்படின்ற சொல். இந்த பயாலஜி, அப்புறம் வேற என்ன சொல் வரும், லஜின்னு சொல்லக்கூடியது, சைக்காலஜி. இப்படி லஜின்னு வந்தால் இயல் அப்படின்னு சேர்த்துக்கிறோம் நம்ம. இப்போ இந்த ஈகாலஜி அப்படின்னு சொல்ல போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா, சூழலியல் அப்படின்னு சில பேர் எழுதுகிறாங்க. சூழலியல் அப்படின்னு எழுதுறது வந்து பொருத்தமான சொல் இல்லை. சூழல் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட்டுங்கிறது ஒரு உயிரினத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும், அனைத்து சூழல் அமைப்பும் நம்ம வந்து சூழல்னு சொல்கிறோம். அந்த சூழலை பற்றிய படிப்பு சூழலியல். அப்போ என்விரான்மெண்ட் சயின்ஸ் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதை வந்து ஈகாலஜின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஈகோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன தான் பொருள் அப்படின்னு தேடி பார்த்தா, அதனுடைய அறிவியல் விளக்கம் என்னவாக இருக்குன்னா, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம் அண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவோம். அதாவது அந்த உயிரினத்திற்கும் அந்த சூழலுக்கும் அந்த சூழலுக்குடைய மற்ற உயிர்களுக்கும் உள்ளக்கூடிய உறவு முறை தான், அந்த ரிலேஷன்ஷிப் தான் ஈகோ. அதை பற்றியான படிப்பு தான் ஈகாலஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஈகாலஜி அப்படிங்கிற சொல் அந்த காலத்தில் அந்த ஒரு கிரேக்க சொல்லேருந்து வந்தது. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, டுவெல்லிங் பிளேஸ், அவ்வளோதான், வாழும் இடம். அதுக்கு மேலெல்லாம் அதில் வந்து எந்த விதமான கூடுதல் பொருளும் இல்லை. ஆனால் இவங்க அறிவியலில் பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்த சொல்லாடல் வந்து கூர்மைப்பட்டு 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சொல் வந்து புழக்கத்துக்கு வருது பெரிய அளவில்.